நான் சொல்கிறது தாவேக்காவை பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசுகிறேன். ஏன்னா என்னுடைய ஆய்வில் அந்த டிஃப்ரெண்ட் இதில் வந்தது. அவங்க 8 to 10% தான் அந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் அவங்க நிலையாக இருந்தது. அதுக்கு பிறகு அடுத்த கட்டம், ஏன்னா 234 ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டு 2வது ரவுண்டை ஆரம்பிக்கிறேன் 234. அப்போ வந்து ஃபுல்லாக பண்ணலை, ஒரு 120 மட்டும் எடுத்து பண்ணேன். காரணம், ஏன்னா நல்ல வெற்றி, கிளியர் வெற்றின்னு வர்ற தொகுதியை 2வது ரவுண்ட் பண்ண வேணாம், அதை 3rd ரவுண்டில் பார்த்துக்குவான். இந்த நெக் டு நெக் டஃப் அப்படிங்கிற தொகுதியில் மட்டும் ஒரு 118ன்னு நினைக்கிறேன், 18 அந்த 118 தொகுதியில் மட்டும் 2வது ரவுண்ட் பண்ணுறப்ப டிவிக்கே திரும்ப ரைஸ் ஆகுது. நெருக்கி 14 தாண்டி போயிட்டுருக்காங்க. 8 to 10 இருந்தவங்க 12லேருந்து 14 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க டிவிக்கு. அதுவும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நான் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இப்படி சேஞ்ச் ஆகுதுக்கலன்னு கொடுக்குறேன். பிறகு திரும்ப ஃபைனல் ரவுண்டை பிப்ரவரியில் முடிக்கிறப்ப அது வாக்கு வங்கி 15.7 போய் நின்றுச்சு. யார் 8 to 10 ஆரம்பித்த அந்த வாக்கு வங்கி இது 15.7 போய் நிற்கிது. எப்போ? பிப்ரவரி லாஸ்ட்டில், மார்ச் லாஸ்ட்டில். அப்போ வந்து இது மற்ற கட்சியில் அந்த அதனுடைய ரைசிங் யாரோ ஒருத்தரை பாதிக்கணும் இல்லையா? நான் முதல்ல இருந்தே கிளியராக அவங்க 10% 12% வாங்குறப்பயே அந்த வாக்கு வங்கியை யார் இழக்கிறா, யார், அது இதன் மூலம் இந்த தாவேக்கா வர்றதுங்கிறது 10 மாதமாக அனலைஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்தேன்.